Good morning. ஸோ சாட்டர்டே மார்னிங் வெளியே போயிட்டு வந்தோம். இன்னைக்கு வந்து சஷ்வந்துக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங். மேம் என்ன சொன்னாங்க? நல்லா திட்டினாங்களாம். திட்டலாம் இல்லை, அப்ரிஷியேட் தான் பண்ணாங்க. கொஞ்சம் வந்து எதுக்கெடுத்தாலும் அழுகுறான் அப்படின்னு மட்டும் சொன்னாங்க, அவ்வளோதான். மற்றபடி ஸ்டடீஸ் பிஹேவியர் எல்லாமே ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் போயிட்டு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் குப்தா பவனில் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப நாளாகவே அங்கே போய் ஸ்வீட்ஸ் வாங்கணும்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இது வரைக்கும் அங்கே ஸ்வீட்ஸ் வாங்கினதில்லை. ஸோ எப்படி இருக்குன்னு தெரியாது, அதனால எல்லாத்துலேயும் சும்மா கொஞ்சம் அந்த மாதிரி மட்டும் வாங்கிட்டு வந்தோம். ஸ்வீட் பேர்லாம் கூட எனக்கு தெரியல, கலர் பார்க்க நல்லா இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் 100 கிராம். இது வந்து இந்த ஸ்வீட் வந்து என்னோட பக்கத்து வீட்டு அக்கா வீட்டுக்கு போயிருக்கும் போது ஒரு நாள் கொடுத்தாங்க. ஸோ இது வந்து இந்த ரோஸ் பெட்டல், அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே போட்டது நல்லா இருந்துச்சு, அதனால வாங்கினோம். பட் ஹஸ்பண்ட் சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த சாக்லேட்ஸ் மில்க் சாக்லேட்ஸ் அந்த மாதிரி இருக்குன்ட்டாங்க. குழந்தைங்களுக்கு பிடிக்கும். இது வந்து மேங்கோ பர்ஃபி, இதுவும் நல்லா இருந்தது. இது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்கினேன். பிகாஸ் மேங்கோ பர்ஃபி நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்வீட்ஸ் வந்துடுச்சுல இப்போ. ஸோ காஸ்ட்லி, எல்லாமே காஸ்ட்லி தான். கொஞ்சம் இல்லை, நல்லாவே காஸ்ட்லி. பட் யா எப்பயாவது சாப்பிடலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கேசர் கோகனட் ஸ்வீட், இதுவும் நல்லா இருந்துச்சு. கோகனட் பர்ஃபி, அது இதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாமே கொஞ்சம் தான், எல்லாம் ஒரு கரெக்டாக ஒரு 3 பீஸ் 4 பீஸ் அவ்வளோதான் வந்தது. பிகாஸ் ஒரே ஸ்வீட்டை நிறைய வாங்குறதுக்கு பிரித்து வந்து கொஞ்சமாக வாங்கிக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எந்த ஸ்வீட் நல்லா இருக்கோ அதை நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் தான், எல்லாம் ஒவ்வொரு பாக்ஸ், பட் உள்ளுக்குள்ள 3 பீஸ் அந்த மாதிரி தான். இது வந்து மலாய், நான் அப்படியே காமிக்கிறேன். மலாய் ரோல் இது எனக்கு தெரியல, டேஸ்ட்டும் நாங்கள் பண்ணி பார்க்கல. பிகாஸ் பார்க்க நல்லா இருந்துச்சு, வாங்கிட்டு வந்தாச்சு. இதுவும் 3 பீஸ் தான் வாங்கினோம். பிகாஸ் நல்லா இருக்குமான்னு தெரியல, பயங்கரமாக எல்லாம் காஸ்ட்லி வேறு. ஸோ வாங்கிட்டு இன்கேஸ் யாருக்குமே வீட்டில் பிடிக்கல அப்படின்னா வந்து நல்லா இருக்காது இல்லையா. ஸோ அதனால தான். ஸோ இந்த 4 பாக்ஸ் இவ்வளோதான். எல்லாம் ஒரு 3, 4 அப்படி தான் ஒவ்வொரு பாக்ஸில் இருக்குது. பட் இதுவே ஒரு அமௌண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 400 அந்த ரேட் வந்துருச்சு. ஸோ ஸ்வீட்லாம் பயங்கர ரேட் இல்லையா. ஸோ பார்ப்போம், டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எது நல்லாயிருக்கோ அதை நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஸோ நான் வந்து ஸ்வீட் பிரியருங்க. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஸ்வீட் அப்படின்னா வந்து எனக்கு ரொம்ப விருப்பம். ஸோ உங்களுக்கும் யாருக்காவது ஸ்வீட் பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ லஞ்செல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஈவினிங் வந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எங்கே அப்படின்னா வெளியில் தான் பொங்கல் ஷாப்பிங்க்கு. லன்ச் வந்து ரொம்ப சிம்பிள். பிகாஸ் மார்னிங் வந்து ஸ்கூலுக்கு போயிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெளியில் ஒர்க் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ தக்காளி ரசம் வச்சு கொத்தமல்லி துவையல் பண்ணியிருந்தேன், பீன்ஸ் பொரியல் பண்ணியிருந்தேன், அவ்வளோதான். பொங்கல் ஷாப்பிங். ஸோ பெரிய லெவல் தீபாவளி அளவுக்கு பெரிய ஷாப்பிங்லாம் இல்லை. சஷ்வந்துக்கு மட்டும் வந்து ட்ரெஸ் எடுத்தோம். எங்களுக்கு ஆல்ரெடி எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் எடுத்தது ஆல்ரெடி போய் போட்டதே இருக்குது. ஸோ அதனால் வந்து பெருசாக ஒன்றும் வாங்கலை. ஸோ சஷ்வந்துக்கு வந்து எடுக்கணும். ஸோ எங்கே போகிறது அப்படின்னு இன்னும் டிசைட் பண்ணல. டைம் 5:30 ஆச்சு, பட் இன்னும் டிசைட் பண்ணல. ஆளாக இவனை மட்டும் கிளப்பி உட்கார வச்சுட்டேன். இப்போ இனிமேல் தான் போய் நான் கிளம்பணும், ஹஸ்பண்ட் கிளம்பணும். ஸோ எங்கே ஷாப்பிங் போக போகிறோம் அப்படின்னு தெரியல. நிறைய வந்து ரிலையன்ஸ், மேக்ஸ் எல்லாத்துலேயுமே ஆஃபர் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே தான் எங்கேயாவது போய் சாருக்கு வந்து டிஷர்ட் எடுக்கும். ஸோ அதனால் இந்த கிளம்ப ஆரம்பித்தாச்சு. நாங்கள் இந்த அவுட்ஃபிட் தான் போட்டிருந்தேன். தீபாவளி அளவுக்கு பெரிய லெவல் ஷாப்பிங் இல்லை, சின்ன ஷாப்பிங் தான். அவனுக்கு மட்டும் மெயினாக சஷ்வந்துக்கு மட்டும் வாங்குறதுக்காக. ஸோ சிம்பிளாக இந்த ட்ரெஸ் போட்டுட்டு போனி டெயில் போட்டாச்சு. நான் லிப்ஸ்டிக்கை வந்து சஷு உடச்சிட்டான். டேபிளில் வச்சுருந்தேன், அவன் தெரியாமல் தள்ளி விட்டுட்டான், அது உடஞ்சிருச்சு. ஸோ அப்படியே கையில் எடுத்து தான் அப்ளை பண்ணுற மாதிரி வந்து விரலில் எடுத்து தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது.
ஸோ அவன் பிறந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் எல்லா லிப்ஸ்டிக் ஒரு காஜல் இது எல்லாமே இப்படி தான் எனக்கு உடஞ்சி போயிடும். பட் நம்ம இதை அவாய்ட் பண்ண முடியாது இருக்குது இல்லையா. ஒன்று கிட்ஸ் இருக்க இடத்துல நம்ம கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். இட்ஸ் மை மிஸ்டேக் தட் நான் வந்து டேபிள் மேலே வச்சது. அவங்களுக்கு இது என்னவா இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வமாக எடுத்து பார்த்தா கை தவறி கீழே விட்டுட்டான். ஸோ இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் அப்பேலேருந்தே அங்கே டேபிள்லலாம் எந்த ஒரு காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் எதுவுமே நான் வைக்க மாட்டேன். ஸோ சாட்டர்டே வந்து ஷாப்பிங் முடிச்சுட்டு குட்டி ஷாப்பிங் தான் மேக்ஸில் தான் ஷஷ்வந்த்துக்கு வாங்கியிருந்தேன். நான் பொங்கல் அன்றைக்கி அந்த ட்ரெஸ் போடும்போது காமிக்கிறேன். நார்மல் ஒரு டிஷர்ட் தான். ஷஷ்வந்த் எப்போவுமே வந்து ரொம்ப வந்து கிராண்டாவோ இல்லை ஒரு மாதிரி ஃபுல் அண்டு ரொம்ப ஹெவியாக அந்த மாதிரிலாம் போடவே விரும்ப மாட்டான். அவனுக்கு எப்போவுமே ஒரு டிஷர்ட் ஒரு ட்ரௌசர் அது இருந்தாலே அவனுக்கு போதும். ஸோ முடிச்சுட்டு வந்துட்டு டின்னர் சாப்பிட்டு படுத்தாச்சு. இது வந்து சண்டே மார்னிங். ஸோ சண்டே வந்து எந்திரிக்கும் போதே வந்து மார்னிங்கில் இருந்து மழை பெஞ்சிட்டே இருந்தது. கிளைமேட்டே பயங்கரமாக இருந்தது. ஸோ பால் காய்ச்சி காஃபியும் போட நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன முன்னாடி தான் ஒரு டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் ஒரு பெரிய ஹெவி ரெயினே வந்து நின்றுச்சு. பட் இப்போ ஸ்டில் வந்து 12th வரைக்கும் சென்னையில் ரெயின் இருக்கும். பட் மிதமான மழை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் கண்டினியூஸாக வந்து பெஞ்சாலே வந்து ஒரு மாதிரி வந்து பதட்டமாக இருக்காச்சோ மறுபடியுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து காஃபி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எப்போவுமே வந்து ஸ்ட்ராங்காக அப்படியே அந்த காஃபி தூளில் அப்படியே அந்த பால் ஊற்றும் போது ஒரு ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மார்னிங் எழுந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு தண்ணி குடிச்சிட்டு ஃபஸ்ட்டு காஃபி தான். அதுக்கப்புறம் தான் மற்ற எந்த ஒர்க்காக இருந்தாலுமே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுவும் இது வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து ரிலாக்ஸிங்காக தான் வந்து அப்படியே வந்து எனக்கு டே வந்து போயிட்டு இருந்தது. ஸோ லன்ச் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே வந்து காஃபியை போட்டுட்டு இருந்தேன். ஸோ அப்படியே எடுத்துகிட்டு பால்கனிக்கு வந்தால் பாருங்க மழை பெஞ்சு எப்படி இருக்குது. ஸோ அப்படியே பால்கனியில் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக வந்து நான் வந்து நின்றுட்டு இருந்தேன். யஷ்வந்தும் ஹஸ்பண்டும் இன்னும் எந்திரிக்கல, தூங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் பால்கனியில் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த சீஸ் வந்து நாங்கள் சாட்டர்டே வெளியே போயிருந்தோம் இல்லையா, ஸோ அன்றைக்கி வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக அப்படியே வந்து அந்த மாட்டு பால்லே வந்து பண்ணது அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கலரு சீஸோட கலரே வந்து வேறு மாதிரி இருந்தது. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஆஃபரில் இருந்தது பிரிட்டானியாவில், அது வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா சஃபோலாவில் எக்லெஸ் மயோனைஸ் வாங்கியிருந்தேன். ரொம்ப மாதம் ஆச்சு நான் மயோனைஸ் வாங்கி. ஸோ சின்ன பேக்கெட் தான் வாங்கியிருந்தேன், அதுவும் வந்து ஆஃபரில் தான் வாங்கியிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராபெரியும் கிரேப்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ சண்டே வந்து ஏன்னா மற்ற டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹரிபரியாக வந்து நம்மளுக்கு லன்ச் பேக் பண்ண பிரேக்ஃபாஸ்ட் பண்ணவே டைம் சரியாக இருக்குது. இந்த மாதிரி பொறுமையாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கோ ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுக்கோ டைமே கிடைக்க மாட்டேங்குது. ஹரிபரியாக அப்படியே பேக் பண்ணி கொடுத்துருவேன் எல்லாத்தையும் நான். ஸோ இன்றைக்கி வந்து வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால ரிலாக்ஸாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ நான் வந்து எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் நான் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு லன்ச் ப்ரிப்பரேஷன் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் ஹஸ்பண்டும் எந்திரிக்கல, யஷ்வந்தும் எந்திரிக்கல. ஸோ நம்ம லன்ச்சாவது பண்ணலாம் அப்படின்னு முட்டையும் உருளைக்கிழங்கும் போட்டு குழம்பு. முட்டை வந்து அப்படியே அந்த உடச்சி ஊற்றுற குழம்பு. இதை நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் ஈஸி கூட. நார்மல் நீங்கள் குருமா எப்படி பண்ணுவீங்களோ பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து முட்டையை நீங்கள் உடச்சி ஊற்றினாலே போதும். அடுப்பை மெயினாக சிம்மில் வச்சுக்கோங்க, கிண்டி விடக்கூடாது, அவ்வளோதான். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக ஸ்ட்ராபெரி அவ்வளோக்கா பிடிக்காது. ஸோ அந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் சாக்லேட்ஸோ ஐஸ்கிரீமோ இல்லை ஜூஸோ எதுவுமே நான் குடிக்க மாட்டேன். ஏன்னு தெரியாது, பட் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னே தெரியாது, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் பெருசாக விரும்ப மாட்டேன். பட் ஸ்டில் எல்லா ஃப்ரூட்டுமே சாப்பிடணும் நல்லது அப்படிங்கிறதுக்காக 1-2 எடுத்துக்கிறது.
ஸோ இதெல்லாம் எடுத்து நான் வச்சுட்டு இருந்தேன். கரெக்டாக வந்து சஷ்வந்த் எந்திரிச்சு வந்துட்டார். ஸோ அவனுக்கும் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு அழகாக இப்படி டெக்கரேட் பண்ணி அவன்கிட்ட கொடுத்துட்டேன். அவனும் பார்க்குறது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தோம்னாலே அவங்க எல்லாமே சாப்பிட்டுடுவாங்க இல்லையா. ஸோ ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிட்டுட்டு இருந்தான். ஸோ ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு தான் நான் எடுத்து வேக வச்சுருந்தேன். அண்ட் மசாலாஸ், நார்மல் மசாலாஸ் என்னவோ அதை தான் வந்து நான் வறுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நான். ஸோ சைட் பை சைடு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணிவிட்டு நான் வந்து லன்ச் ப்ரிப்பரேஷனும் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஹஸ்பண்ட் எந்திரிச்சு வந்துட்டாங்க. ஸோ நான் ஒரு 2 செட் ஆஃப் பிரெட் டோஸ்ட் பண்ண போகிறேன், சாண்ட்விச் கைண்ட். ஸோ ஒரு இதில் வந்து மைனஸ் அப்ளை பண்ணியிருக்கேன், இன்னொரு இதில் வந்துட்டு கார்லிக் அந்த சட்னி காமிச்சேன் இல்லையா, அதை வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அது வந்து கைண்ட் ஆஃப் சாஸ் கைண்ட் ஆஃப் திங் தான். ஸோ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒவ்வொரு சீஸ் ஸ்லைஸ் வந்து அப்படியே வச்சுட்டேன். கலரே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அண்ட் சீஸும் வந்து நல்லா தான் இருந்தது. ஸோ அதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்படியே பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ தட் அந்த சீஸே ஹெவியாக இருக்கு இல்லையா. ஸோ நான் எந்த வெஜிடபிள்ஸுமே வைக்கல, பிகாஸ் அது கொஞ்சம் பெரிய ஸ்லைஸாகவே இருந்தது. ஸோ அதை வச்சாச்சு. அண்டு முட்டை குழம்பும் ஒரு சைடு எனக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ உருளைக்கிழங்கும் முட்டையும் போடும்போது அது உங்களுக்கு ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு ரொம்ப போட்டுறாதீங்க, அந்த முட்டைக்கு ஏற்ற மாதிரி ரேஷியோவில். நான் வந்து 4 எக்கு போட்டிருக்கேன், அதனால் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் எடுத்திருந்தேன். ஸோ இட்ஸ் லன்ச் டைம். சுட சுட சாதத்தில் அப்படியே முட்டையும் அந்த உருளைக்கிழங்கும் போட்ட குழம்பை ஊற்றி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ எப்போவுமே வந்து நம்ம பாயில்டு எக்கு போடுறத விட இந்த மாதிரி உடச்சி ஊற்றின குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மஞ்சள் முட்டை சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை சாப்பிட்டுடுவாங்க. சஷ்வந்த் இப்படி தான் வந்து மஞ்சள் முட்டை சாப்பிட்டு பழகுனா. சின்ன வயசில் அவன் எல்லோ சாப்பிட மாட்டான், ஒயிட் மட்டும்தான் சாப்பிடுவான். ரொம்ப குழந்தையாக இருக்கும்போது எல்லோ வச்சாலே திப்பிடுவான். பட் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது அது உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த ஒயிட்டோடையே வெந்து அது வேறு மாதிரி டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ லன்ச் முடிச்சாச்சு. இப்போ வந்து ஸ்வீட்ஸ் டைம். என்னமோ தெரியல, ஸ்வீட்னாலே வந்து அவ்வளோ விருப்பம் எனக்கு. அண்ட் சஷ்வந்த் ரொம்ப நல்லா சாப்பிடுவான். ஸோ இது பேர் வந்து கேசர் கோகனட் பர்ஃபி அப்படின்னு போட்டிருந்தது. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்கணும் எல்லாமே. ஏன்னா பேர் ஏற்கனவே அந்த ஸ்வீட் தெரியும் அப்படின்னா நம்ம வாங்கிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் வாங்கிட்டு தான் வந்து வாங்கணும். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான். ஸோ வீடியோ பார்க்குறவங்க உங்கள் வீட்டில் என்ன லன்ச், ஆனால் உங்களுக்கும் ஸ்வீட் பிடிக்குமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ சஷ்வந்த் ரொம்ப நேரமாக ஸ்வீட்டே பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், கொடுத்துடலாம். ஓகே, எனக்கு ஒன்று இன்னும் ஒன்று இருக்குது ஹஸ்பண்டுக்கு. கியா பாத் ஹே அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி தான். செம்ம டேஸ்டாக இருக்குது. அந்த கோகனட்டோட ஃப்ளேவர் அப்படியே, அந்த கோகனட் அப்படியே இறங்குது. அதுக்கு டெய்லி சாப்பிட்டு ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னு தோணும் எனக்கு. இந்த மாதிரி நல்லா பெருசாக டெய்லி அப்படி எனக்கும் தாங்கிறோம். பட் டெய்லி அப்படி சாப்பிட்றது நாட் குட் இல்லையா. பல்லு போயிடும், இன்னொன்று உடம்பு போட்டுருவோம். குழந்தைங்களுக்கு ஓகே. சஷ்வந்த் எப்போவுமே வந்து ரொம்ப சாக்லேட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் விரும்பவே மாட்டான். நம்ம கொடுத்தா தான் சாப்பிடுவான். மற்றபடி வந்து எனக்கு சாக்லேட் வேணும், ஐஸ்கிரீம் வேணும் அந்த மாதிரிலாம் கேட்டு அனுப்பிடிக்க மாட்டான். வீட்டில் செஞ்சு கொடுக்குற ஸ்வீட்டாக இருந்தால் ஜஸ்ட் ஒரு பாயாசம், ஒரு சேமியா பாயாசம் கூட செஞ்சு கொடுத்தா போதும், அவன் சாப்பிட்டுப்பான். ஸோ ஸ்வீட்டை ரொம்ப விரும்புவான். ஸோ ரொம்ப ரேராக நாங்கள் வாங்கும்போது கொடுப்போம், அவ்வளோதான். மற்றபடி சாக்லேட், ஐஸ்கிரீம் இதெல்லாம் எதுவுமே கேட்கவே மாட்டான். அப்படியே கேட்டாலும் ஐ ஸ்ட்ரிக்ட்லி சே நோ. ரொம்ப ரேராக தான் ஐஸ்கிரீம் கூட. அதுவும் இப்போ கிளைமேட் சரியில்லாதனால ஐஸ்கிரீம் கூட சாப்பிட்றதே இல்லை. நோ ஐஸ்கிரீம் அப்படிங்கிறோம். பிகாஸ் ஒரு டைம் வரைக்கும் தான் நம்ம அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும். கொஞ்சம் வந்து இன்னும் நல்ல பெரிய பசங்களாகிட்டாங்க, நம்ம பேச்சு கேட்கவும் மாட்டாங்க. ஸோ அதனால நம்ம கொஞ்சம் நம்ம பேச்சை கேட்க வரைக்கும் நம்ம அவங்கள வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டாக வந்து இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் இதெல்லாம் சாக்லேட், ஐஸ்கிரீம் இதுலேருந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்வீட் சாப்பிட்டோன்னா ஒரு சின்ன இது, குழந்தைங்களுக்கு ஸ்வீட் சாப்பிட்ட உடனே தண்ணி கொடுத்துருங்க. பிகாஸ் பல்லுலலாம் அது ஐஸ்கிரீமாக இருந்தாலும் சாக்லேட்டாக இருந்தாலும் பல்லில் போய் ஒட்டிக்கும் இல்லையா. ஸோ நம்மளுக்குன்னா தெரியும். பெட்டர்
ஈவினிங்க்கு மேலே சாப்பிட்றாங்க, நைட் சாப்பிட்றாங்க ஸ்வீட்டோ இல்லை சாக்லேட் அந்த மாதிரினா பெட்டர் ப்ரஷ் பண்ணிட்டு படுத்தலாம். நான் ஷஷ்வந்த் மோஸ்ட்லி அப்படி தான். இன்கேஸ் எப்பயாவது வந்து ஈவினிங் டைமில் ஏதாவது ஒரு பர்த்டேக்கு போகிறோம், ஒரு கேக் சாப்பிட்றான்னா நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணி வச்சிடுவேன். டெய்லியுமே பண்ணணும், பட் டெய்லியும் வந்து பண்ணுறதில்ல. அப்படியே ஹரிபரியாக வேலையை முடிச்சுட்டு படுத்தா போதும் அப்படின்னு இருக்குது. ஸோ அதான் தண்ணி குடிக்க போகிறோம். ஓகே, ஈவினிங் vlogல பார்க்கலாம். ஸோ சண்டே வந்து அப்படியே கொஞ்சம் வந்து வெளியே கிளம்பிட்டோம். மழை வந்து நின்றுருந்தது. என்னதான் வந்து மழை பெஞ்சாலும் அந்த வீக்கெண்ட் வீட்டில் இருக்கணும் அப்படின்னாலே வந்து ஒரு மாதிரி போரிங்காக இருந்தது. அண்ட் பக்கத்துலேயே வந்து எங்களுக்கு இங்கே வேளச்சேரியில் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது வந்து நாங்கள் போகவே இல்லை, டைமே கிடைக்கல. ஸோ இன்னைக்கு போய் அதை விசிட் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் மழையெல்லாம் நின்று இருந்த டைமில் போயிருந்தோம். நாம் தான் மழை பெய்யுதுன்னு பார்க்குறோம், பட் வெளியில் போனால் அவ்வளோ ரஷ்ஷு தான். ஸோ இதை வந்து நான் ஒரு தனி விலாகாக நான் போய் திருப்பி உங்களுக்கு விலாக் எடுத்து நான் போடுறேன். ஜஸ்ட்டு ஒரு விசிட் தான் பண்ணிட்டு வந்திருந்தோம். பாங்க, நம்ம வீட்டிலேருந்து கொண்டு போகிற பெட்ஸை கூட அதுக்குன்னு ஒரு பிளேஸ் அக்கமடேட் பண்ணி அது கூட வச்சு அதை பார்த்துக்கிறாங்க. அதுக்கு ஒரு கேர்டேக்கர் மாதிரி. அண்ட் எவ்வளோ பெரிய ஃபேன் பாருங்கள். ஸோ பார்க்குறதுக்கு ஸ்லோவாக சுற்றுது, பட் நல்லாவே காற்று வந்தது. ஸோ இதோட வீக்கெண்ட் விலாக் முடிஞ்சிருச்சு. ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.